அடுத்தது பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம். அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிறதுல வந்து கேது பகவானுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஆண் மூலம் பெண் மூலம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எல்லாமே லேட்டா நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கே ஒழிய, அவங்க ஜாதக கட்டத்துல குரு பகவானுடைய அமைப்பு நல்லா இருந்தா இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப இவங்களுக்கு பணவரவை ஈர்க்கும் கோயில்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தான். சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில், சுவாமிமலையில இருக்கக்கூடிய சுவாமிநாத கோயில், ரெண்டுமே முருகனுடைய அமைப்பு தான். பரிகார பூ அப்படின்னா செவ்வந்தி, அடுத்தது கனகாம்பரம். பரிகார மரம் அப்படிங்கிறது வன்னி மரம். இந்த பரிகார மரம் பூக்களை என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நான் முதல் இதுலேயே லிஸ்ட்ல கொடுத்துட்டு அதை பார்த்துக்கோங்க. அந்த வழிமுறையில தான் ஒவ்வொரு நட்சத்திரக்காரரும் அது மாதிரி தான் பண்ணணும். வழிபடும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை முருகனை வழிபடணும். வியாழக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. ஓம் சரவண பவன்னு சொல்லிட்டு வாங்க. அது 11 முறையோ 27 முறையோ இல்லை 48 108 சொல்லிட்டு வாங்க. கர்மா நீங்கக்கூடிய பரிகாரம், உங்களுக்கு அடுத்த உங்களுடைய நட்சத்திரத்துல ஒரு கர்மா நீங்கணும் அப்படின்னா மரக்கன்றுகள் நடுதல். மரக்கன்றுகள் வந்து வைங்க, இல்ல மர விதைகள் இருக்கு இல்லையா, அது தானம் பண்ணுங்க. அந்த மர விதைகள் எல்லாம் வந்து விதை தானம்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு குரூப்பே இருக்கு. அது மாதிரி விதை தானம் பண்ணுவதும் சிறப்பு. சரிங்களா? அன்னதானம் பண்ணுங்க. ஒரு அனாதை குழந்தைகளுக்கு இடத்துல போய் கல்வி உதவி செய்யுங்க. அனாதை குழந்தைகளுடைய இடத்துக்கு போயிட்டு கல்வி உதவி செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கர்மா உங்களுக்கு குறையும். பணவரவு அதிகரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னா முருகனுக்கு பால் அபிஷேகம். அது எப்ப பண்ணணும், எப்ப வேணாலும் பண்ண, ஆனா சஷ்டியில பண்றது இன்னும் விசேஷம். சிவப்பு மலர் அர்ச்சனை, நம்ம சஷ்டியில முருகனுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டு சிவப்பு மலர் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கும். ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குறோம் நம்மள. சரிங்களா? அடுத்தது அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு. தானம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோஸ் பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ரோஸ் பருப்புல ஏதாவது ஃபுட்டு செஞ்சு தானம் கொடுங்க. அதுல பொங்கலோ சாம்பார் சாதமோ செஞ்சு கூட தானம் கொடுங்க. பழங்கள் கொடுங்க தானம். நீங்க நிறைய பேத்த பார்த்துருப்பீங்க, போனா வராகி அம்மன் கோயிலெல்லாம் மாதுளம்பழம் கொடுப்பாங்க, ஆப்பிள் கொடுப்பாங்க, செவ்வாழைப்பழம் கொடுப்பாங்க. பழங்கள் தானம் ரொம்ப சிறப்பு. அப்படி உங்களால முடிஞ்ச ஒரு 2 பழங்கள் வாங்கி அதுக்காவது கொடுத்துட்டு வாங்க தானம். அதுவும் சிறந்த தானம். அதனால கர்மாவும் குறையும். சிறப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் அப்படின்னு தான் 6 அப்படின்னு வந்தாவே கார்த்திகை பெண்களை குறிக்கக்கூடியது கிழமைகள். முருகன் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடந்துடும். ஒரு முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும். அப்ப கார்த்திகை பெண்களுக்கு இங்க சிறப்பு. அதனாலதான் சூட்சமமா சிறப்பு பரிகாரம். அதுல சிறப்பு பரிகாரனே ஏன் சொல்லிட்டே உங்களுக்கு கொடுக்குறேன்னா, அது வந்து ஒரு பீரியட்ல தான் இருக்கு. ஒரு பீரியட் ஆஃப்ல நம்ம இப்ப 6 செவ்வாய்க்கிழமை பண்றோம் அப்படின்னா அந்த 6 செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச உடனேயே அது நல்லா நடந்துச்சுன்னா திரும்ப திரும்ப நம்ம செய்யலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தான் அப்படின்னு நம்ம பண்ணணும். செய்யறது ஒண்ணுமே இல்லை. முருகன் வழிபாடு, முருகன் கோயிலுக்கோ இல்ல முருகனோட ஒரு விக்கிரகம் வாங்கி நீங்க வழிபடுவதோ சிறப்பான விஷயம். 2 விளக்கு அவங்களுக்கு தீபாரணை காமிச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா சிறப்பான. அப்ப அந்த அர்ச்சனை என்ன, சிவப்பு மலரால நீங்க பண்றது சிறப்பான விஷயம். குளிக்கும் முறை வேப்பிலை, வில்வ இலை, வெட்டி வேர், பச்சை கற்பூரம் போட்டு 2 கல் உப்பு போட்டு குளிக்கிறது சிறப்பு. உங்களுடைய குளியல் முறை பார்த்தீங்கன்னா நீங்க வாரத்துக்கு 1 முறை இல்ல மாசத்துக்கு உங்க நட்சத்திரத்துக்கு முறையிலையாவது நீங்க குளிச்சுட்டு வருது சிறப்பான விஷயம். சரிங்களா? இதை பண்ணிட்டு வாங்க. கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க போய் இப்போ மூல நட்சத்திரத்துல தடங்கள் நிவர்த்தி ஆயிடும். இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன தடை, திருமண தடை இருக்கா, இல்ல படிப்பு தடை இருக்கா, நல்ல காரியமே எனக்கு எப்பவுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே இந்த மூல நட்சத்திரத்துல நான் சொல்ற பலன் செஞ்சீங்கன்னா தானமா மாறிடும், பரிகாரமா மாறிடும், கர்மா தீந்துரும், சிறப்பு பரிகாரங்கள்லாம் இருக்கு. அப்போ உங்க அதிர்ஷ்டத்தை நீங்க மேம்படுத்திக்கலாம். அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? பூராடம்.